அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற குமார சம்பவம் படத்தோட விமர்சனம். குமார சம்பவம் என்ன, அதாவது முருகன் பற்றிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவோட பேர் குமாரன். அவர் பண்ணுற சம்பவம் தான் அந்த படத்தோட கதையும் களமும். இதில் குமார சம்பவம் அப்படின்னா நீங்கள் உடனே ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று இல்லை புராணத்தில் ஏதோ ஒன்று அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிக்க ஒரு அருமையான படமாக இந்த படம் வந்திருக்குங்கிறதுக்கு மட்டும் நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் பாலாஜி வேணுகோபால். அவர் அப்படி ஒரு காமெடி படத்தில் அப்படியே இந்த காமெடி தோரணங்கள் அங்கங்கே அப்படியே தொங்குறது. அதில் ஒரு நிமிஷம் அப்படி விட்டோம்னா கூட சிரிப்பு மிஸ் ஆகிடும். அப்படி சில சமயத்தில் நம்ம மெய்மறந்து இருப்போம். தேட்டரில் ஒழிக்கிற சிரிப்பொலியை பார்த்து நம்மளை அறியாமல் சிரிப்போம். அந்த மாதிரி காமெடிகள் படத்தில் நிறைய இழையோடி இருக்குது. இவர் தான் யோகி பாபு வச்சு லக்கி மேன் படத்தை பண்ணார் பாலாஜி வேணுகோபால். பாலாஜி வேணுகோபாலும் ஒரு நடிகர் தான். ஆனால் தான் நடித்து தான் படத்தில் தனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டோம்னா மற்ற கேரக்டருங்களை சிதைச்சிடும் அப்படிங்கிறனாலையும், தான் எடுக்க நினச்சதே டைரக்டராகவும் நடிகராகவும் எடுக்க முடியாதுங்கிற ஃபீல்லையும் அதிகம் அந்த படத்தில் அவர் நடிக்கலை. அவர் நல்லா பாலாஜி வேணுகோபால் நான் நிறைய படங்களில் பார்த்துருக்குறேன். இந்த படத்துலேயும் ஒரு சின்ன கேரக்டர் கிளைமாக்ஸில் வராரு, பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி. உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. படமும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான காமெடின்னு கூட இல்லை. ABC சென்டர் வரைக்கும் அந்த காமெடி செல்லுபடியாகும். இப்போ அந்த சென்டர்லாம் இல்லைன்னாலும் இந்த படம் நிச்சயமாக தேட்டர்லேயும் சரி, ஒரு சில மாதங்கள் கழித்து OTTலையும் சரி, எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை, ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு பேரன், அது இல்லாமல் அவருடைய மகள், இன்னும் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பழைய காலத்து வீடு, மாடி வீடு. அதில் ஒரு ரெண்ட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு சமூக சேவகர் எழுத்தாளராக தங்கியிருக்கிறாரு நம்ம குமாரவேல். திரிஷா பிரகாஷ்ராஜ் நடித்த படத்தில் பிச்சைக்காரராக நடிச்சிருப்பார். இந்த அப்பாவை பற்றி ஒரு படம் நம்ம ராதாமோகன் டைரக்ஷனில் அவர் தான் குமாரவேல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டாலும் நமக்கு டக்குன்னு அந்த படம் தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு கேரக்டரு. அவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவர் ஏதோ வேண்டாத விருந்தாளியாக தங்கியிருக்கிற மாதிரி இந்த இளவட்டங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும், இந்த தாத்தா கேரக்டர் GM குமாரும் அம்மா கேரக்டரும் அவரை தங்கள் வீட்டில் இருக்கிறது பெருமையாக்குறதும். இந்த நிலையில் தாத்தா கிட்ட இந்த பையன் சினிமா கனவுகளோடு இருக்கிறவன் ஹீரோ குமாரவேல் குமரன். இவர் யாருன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடித்தார் இல்லைங்களா, அந்த நடு பையனா. அதான் நான் சொல்கிறது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் முன்பு விஜய் தொலைக்காட்சியில் வந்ததில் இப்பயும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வேறு மாதிரி எடுக்கிறாங்க. எனக்கு என்னமோ அதில் அந்த முன்னாடி இருந்த கிறிஸ்பி இருக்கிற மாதிரி தோணலை. இவங்கெல்லாம் நடிச்சோம் அதே கேரக்டருங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதில் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்பயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ முன்னாடி சில சமயத்துலலாம் நான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் நம்மளை அப்படியே உட்கார வச்சிடும் வீட்டில் போட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ. அதில் நடித்தார் இல்லைங்களா நடன நடிகர் குமாரன் தங்கராஜன். அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகர். அவருடைய கேரக்டர் குமாரன். அதான் குமார சம்பவம். பாயல் ராதாகிருஷ்ணா, அப்புறம் பாலசரவணன். படத்தில் மெயினாக போகிற போக்கில் காமெடி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை அப்படியே ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறது பாலசரவணன்னா, செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் கூட அதுக்கு குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்ம வினோத் சாகர். இவர் உங்களுக்கு தெரியும், பிரமாதமான ஒரு நடிகர். அவரோட கேரக்டர்லாம் பல படங்களில் குரூரமாக இருக்கும், சைக்கோத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு நடிகராக நடிக்க அங்கங்கே எங்கே ஆடிஷன் கூப்பிட்டாலும் போகிற ஒரு கேரக்டராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இந்த கேரக்டர்களை வச்சுட்டு தாத்தாவோட சொத்துலேருந்து படம் எடுக்க நினைக்கிறாப்புல பேரன். தாத்தா கொடுக்க மறுக்கிறாரு. கொடுக்க மறுத்த தாத்தா, என் தாத்தா நீ தானே கதை சொல்லி என்னை வளர்த்த, அந்த கதை நல்லதுக்கு தான் நான் இன்னைக்கு கதை பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாப்புல. இது இல்லாமல் ஒரு மாமா கேரக்டர் இருக்கிறாப்புல. அவரும் நீ கேட்டால் தான் தாத்தா கொடுப்பாருங்கிறாப்புல. பாலசரவணன் ஐடியா வரும், நீ 2 பேரும் போகாதீங்க, நீ அடிக்கடி கேட்ப,
இவன் கேட்கவே மாட்டான் அதனால கொடுத்துருவாரு அப்படின்றாப்புல. ஆனால் தாத்தா கொடுக்காம இருக்கிறாரு. டே இங்கே தாண்டா அவங்க அப்பா சத்தான், இங்கே தாண்டா அவங்க சின்ன வயசில் நம்மலாம் படுத்துங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதையை சொல்கிறாரு தாத்தா. அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் சரி தாத்தா எப்போ வீடை விற்று தருவாங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஆனால் வீடை விற்கிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது. டப்புன்னு தாத்தா இறந்து போகிறாரு. இப்போது உயிலுக்கு இவர் தான், நான் இறந்ததுக்கப்புறம் இந்த லெட்டர் உன் கையில் கிடைக்கும், உயில் மொத்தமும் நீ தான் அதுக்கு வந்து எடுத்து மற்றவங்களுக்கு சொல்கிற ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இறந்து போயிருக்கிறாரு. உயிலில் இவருக்கும் அது இல்லாமல் சில முக்கியமான அது தாத்தா வந்து கொஞ்சம் தொண்டுள்ளம் கொண்டவர். அந்த உயிலில் வந்து பேரனுக்கு மட்டும் இல்லை, பேத்திக்கு மட்டும் இல்லை, இன்னும் சிலருக்கும் உயிலில் வந்து எழுதி வச்சுட்டு இது பண்ணுறாரு. அதாவது தமிழ் வளர்ச்சி நிதி, அப்புறம் மகள் வைத்த பேரன்கள், அப்புறம் தன்னோட வீட்டில் வாடகையே கொடுக்காம தங்கிட்டு இருக்க சமூக சேவகர் குமாரவேலுக்கு எழுதி வைக்கிறாரு. இப்போ குமாரவேல்கிட்ட போகிறாப்புல தன் கதையை சொல்கிறாப்புல. குமாரவேலை சொல்லிட்டு வெளில வராப்புல குமாரவேல் இறந்து போயிடுறாப்புல. போலீஸ் அதுவும் எனக்கு அந்த இடம் தான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இந்த பைல்ஸோட கஷ்டப்படுற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதை மட்டும் கொஞ்சம் டைரக்டர் அது காமெடி வரல, கொஞ்சம் கடியாக இருக்குது. நமக்கு கக்கா போகிற விஷயத்துலலாம் நமக்கு காமெடி பண்ணால் நம்மெல்லாம் மாயவரம் கும்பகோணத்து ஆட்கள். நமக்கு வந்து அந்த நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து நம்ம இப்போ குளிக்க போயிருந்தோம், பாத்ரூம் போயிருந்தோம்னா கூட கக்கூஸ் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாத்ரூமில் இருக்காரு, அங்கே குளிச்சுட்டு இருக்கோமா பாத்ரூம் போயிட்டு இருக்கோமாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்துலேருந்து வந்ததுனால, அந்த மாதிரி ஒரு பகுதியிலேருந்து வந்ததுனால நாகரிகம் அப்படின்றதுல அந்த காமெடி, பைல்ஸ் காமெடி மட்டும். பைல்ஸ்னா பின்னாடி வலிக்கும், ரத்தம் வரும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் என்ன காமெடி அப்படின்றது மட்டும். அது கொஞ்சம் முன்பாதியில் முதல் 2 ரீலில் கொஞ்சம் கடுப்பு தெரிஞ்சு, இந்த மாதிரி கிளைமாக்ஸில் அதை கண்டினியூ பண்ணி முடிக்கிறப்ப கூட ஓரளவு ஓகே, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் இந்த கதை போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம குமாரவேல் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு ஹீரோ, அவங்க மாமா, இன்னும் பலரையும் பிடிச்சி வச்சு போலீஸ் விசாரிக்குது. இவங்க காரணம் இல்லைன்னு தெரியறதுனால விடுவிக்குது. கடைசியில் குமாரவேல் மூலயமே உங்களுக்கு சொத்து வர இருக்குது, அதுவும் 1000 கோடி அப்படின்னோடனே தமிழக அரசே சட்டசபையில் வந்து அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணுங்கிற ரேஞ்சில் ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணி அவர் வந்து ஒரு சமூக சேவர், நம்ம டிராஃபிக் ராமசாமி மாரி. அதனால் அவர் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவரை ஒழிச்சு கட்ட ஒரு கூட்டம் இருந்தாலும் அவர் கூட உறவாட ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் தான் இந்த ஜிஎம் குமார், அந்த தாத்தா கேரக்டரில் வர டைரக்டர், பெரிய டைரக்டர், அவர் பெரிய நடிகர் அவர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ, பேரன், இன்னும் பலர், அம்மா கேரக்டர்லாம், இவங்களோட ஒரு சென்டிமெண்ட் பாண்டிங்கும் காமெடி பாண்டிங்கும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம் முழுக்க. ஃப்ரெண்டு கேரக்டரில் வர்ற பாலசரவணன் ஆகட்டும், அது மாதிரி வினோத் சாகர் ஆகட்டும், எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதுலேயும் குறிப்பாக விஜயபுரி இல்லம்னு அந்த வீட்டுக்கு பேர் வச்சிருக்கிறது. அப்புறம் ஒரு சாப்டருக்கும் ஒரு பேர், மாமா விஜயம், விஜயபுரி இல்லம், அப்புறம் நந்தினி நாடகம், இப்படிலாம் டைட்டில், சப்டைட்டில்கள் படத்தில் வந்து கடைசியாக தான் அந்த குமார சம்பவம் அப்படின்றதுல தான் நமக்கு வந்து நம்ம இவர் இறப்புக்கு யார் காரணம், குமாரவேலுக்கு இறப்புக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது பக்குன்னு இருக்குது. ஆனால் அதையும் காமெடி பண்ணி அதுலேயும் ஒரு ஸ்கோர் பண்ண நினச்சிருக்கிறார் டைரக்டர். அது ஒன்றும் தப்பு இல்லை, சிறப்பாக தான் இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது. பாலாஜி வேணுகோபால் உண்மையாகவே விஷயாதி. இன்றைக்கி ஒரு நடிகர் அவர் வந்து தான் இயக்கிற படத்தில் பெருசாக கேரக்டருக்கு எடுத்துக்காம சின்னதாக அப்படி வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அப்போவே அந்த படம் வந்து வெற்றிக்கான படங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அச்சு ராஜாமணி அவர் தான் மியூசிக் இந்த படத்துக்கு. அது மாதிரி ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது. குமாரன் தியாகராஜனோட நடிப்பு சில இடங்களில் விஜய ரெசம்பிளிங் பண்ணுது. அவருக்கு சின்னத்திரை விஜய்னா ஒரு பேர் உண்டு, அது பெரிய திரையில் எந்த அளவுக்கு எடுத்துக்கப்படுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாயல் ராதாகிருஷ்ணா இவங்க தான் ஹீரோயினான்னு கேட்குற மாதிரி தங்கச்சி கேரக்டருக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ரோலாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பாலசரவணன் படத்தை வந்து முன்பாதையில் தூக்கி நிறுத்துறது பாலசரவணன் தான். ஜிஎம் குமாரும் அது மாதிரி கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. டைரக்டர் இல்லையா, ஒரு டைரக்டரோட வழி தெரியும், கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ப்ரொடியூசராக இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்ட்டு ஒரு 4 பாட்டு மட்டும் வையும்பாரு. சார் இந்த சப்ஜெக்டில் எப்படி சார், ஒரே ராத்திரியில் நடக்கிற சப்ஜெக்டில் எப்படி சார் பாட்டு வைக்கிறியோ, ஹீரோ விரும்புகிறாயா, அவன் விரும்புகிறத நீ கொடுக்கணும், நான் அதுக்கான பணத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டயலாக் சொல்கிறாரு. டைரக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி குமாரவேல், வினோத் சாகர் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில படத்தோட மேனேஜர் ஒருத்தர் கூட நடிச்சிருக்கிறார் படத்தில், வேற லெவல். உண்மையாகவே
அருமையான ஒரு படம். அதை உட்காந்து ரசிக்கிறதுக்கு தேட்டரை விட ஓடிடிக்களும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த படம்லாம் தேட்டர்லேயும் ஜெயிக்கணும், அப்போ தான் ஓடிடியில் நல்ல விலைக்கு நம் கண்முன்னே வளம் வரும். அப்படிங்கிறனால இந்த படத்தை தேட்டர்லேயும் ஜெயிக்க வைங்க. உண்மையாகவே இந்த படம் குமார சம்பவம் நம்ம நெஞ்சம் நிறைந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். ரசிகர் நெஞ்சம் நிறையும் சம்பவம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். காமெடியில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.